கோல்ஃப் அல்லது கோல்ஃப் ஸ்கிமிட் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வினை. தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் கூட. இவ்வினையில் ஃபீனால் முதலில் சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றப்படுகிறது. இந்த ஃபீனால் எதா மாற்றமடையுதான் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றமடைகிறது. இது ஃபீனாலை விட கார்பன் டை ஆக்சைடுடன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு வேகமாக வினைப்படுகிறது. எது அப்படின்னா இந்த சோடியம் ஃபீனாக்சைடானது இந்த ஃபீனாலை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கூட எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு வேகமாகவே இது வினைப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்படி வினைப்படும் போது 400 கெல்வின் வெப்பநிலை மற்றும் 4 to 7 வளிமண்டல அழுத்தத்தில் இந்த சோடியம் ஃபீனாக்சைடை மேலும் அமில நீராற்பதத்திற்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா சாலிசிலிக் அமிலம் கிடைக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400 கெல்வின் 4 to 7 பார் வளிமண்டல அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சோடியம் சாலிசிலேட் கிடைக்குது. அந்த சோடியம் சாலிசிலேட்டை அமில நீராற்பதத்திற்கு உட்படுத்தும் போது தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த சாலிசிலிக் அமிலமானது கிடைக்குது. இப்போ இதற்கான ஒரு வினை வழிமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சோடியம் ஃபீனலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கார்பன் டை ஆக்சைடு கூட அதனுடைய வினை இந்த இது போல தான் இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் போல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் இந்த இது போல தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அரோமடைசேஷன் அப்படின்ற ப்ராசஸில் சோடியம் சாலிசிலேட்டாக மாறுது. இது கூட திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வச்சு ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சாலிசிலிக் ஆசிட்டுங்கிறது கிடைக்குது. இது உங்களுடைய மேலும் ஒரு கூடுதல் தகவலுக்காக மட்டுமே இது சேர்க்கப்பட்டு இருக்குது. அடுத்த வினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீமர் டீமன் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் மிக முக்கியமான ஒரு வினை. இந்த வினையை பார்க்கலாம். குளோரோஃபார்ம் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் ஒரு CHO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்டிஹைடு தொகுதியை ஃபீனாலால் வினைப்படுத்தும் போது நமக்கு ஆர்த்தோ இடத்தில் ஃபீனாலில் ஆர்த்தோ இடத்தில் இந்த CHO தொகுதி இடம்பெறுகிறது. இந்த வினையானது பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு எனும் இடைநிலை பொருள் மூலமாக இது நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீனால் இந்த குளோரோஃபார்ம் போடுறாங்க, அக்வாஸ் மீடியத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறாங்க, நமக்கு ஒரு இடைநிலை பொருள் உருவாகுது. அந்த இடைநிலை பொருள் கூட திரும்பவும் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறாங்க, நமக்கு இன்னொரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு காம்பவுண்ட் கூட திரும்ப நம்ம H+ ஒரு அமிலத்தை சேர்க்கும் போது நமக்கு சாலிசில் ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்டிஹைடு கிடைக்குது. இப்போ இதற்கான ஒரு மெக்கானிசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, இது ஃபீனால், இது குளோரோஃபார்ம், அக்வா சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய Na பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி இது ஒரு நீர் மூலக்கூறை வெளியேற்றிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய குளோரோஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் வெளியில் போயிடுது. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா CHCl2 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு பொசிஷனில் ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இது போல் இந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இது கூட திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை அடிஷன் பண்ணுறாங்க. இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அடிஷன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 குளோரினையுமே இந்த சோடியமானது பார்த்தீங்க அப்படின்னா வெளியேற்றிடும். அப்போ வெளியேற்றிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 OH பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்லையும் இந்த அதே கார்பனில் இன்னொரு OH நம்ம என்ன பண்ணிடலாம், சேர்த்துடலாம். அப்படி சேர்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு தான் இந்த ஒரு காம்பவுண்ட். ஆக்சுவலாக இந்த 2 காம்பவுண்டுமே என்ன டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு இடைநிலை பொருஞ்சக்கூடிய ஒரு இன்டர்மீடியட்டாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட மேலும் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது இந்த வினையானது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடியதில் இந்த ஹைட்ரஜனும் இந்த ஒரு OHம் சேர்ந்து நமக்கு என்ன வெளியேற்றிடும் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறை வெளியேற்றிடும். இப்போ வெளியேற்றிருச்சு அப்படின்னா இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நேராக ஒரு டபுள் பாண்ட் வர மாதிரி வந்துடும். அப்போ இது டோட்டலாகவே எதாக மாறிடும் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடாக மாறிடும். அப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப ஆசிட்டை வச்சு ஹைட்ராலிஸ் பண்ணும்போது
இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த சோடியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறிட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கிறது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சாலிசிலிக் ஆல்டிஹைடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரீமர் டீமன் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வினை. இதுக்கு அடுத்து ஃபினாப்தலின் தயாரிக்கக்கூடிய ஒரு வினை. இப்போ நீங்கள் லேபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபில் ப்ராக்டிக்கலில் பயன்படுத்தக்கூடிய ஃபினாப்தலின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபினாப்தலின் வந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வினை. இப்போ இதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபீனாலவே வந்து 2 மோல் வந்து எடுத்தால் தான் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா தாலிக் அமில நீரிலி. இந்த தாலிக் அமில நீரிலி கூட இந்த ஃபீனாலை வினைப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஃபீனாலை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப எப்படி எழுதிக்கிறலாம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபீனாலை நான் எழுதுகிறேன். OH இந்த இடத்துல ஒரு H, அதாவது இந்த இடத்துல ஒரு H நான் தனியாக காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு இதே போல் ஒரு ஃபீனால். இன்னொரு ஃபீனால். இப்போ இந்த ஃபீனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வினைப்படுத்த போகிறோம். இது கூட தான் தாலிக் அமில நீர்லி கூட வினைப்படுத்த போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரே ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறை வெளியேற்றிடலாம். வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த பாண்டு டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் பாண்டை இந்த கார்பனுக்கு நேராக ஒரு பிணைப்பும் இன்னொரு பாண்டை வந்து இந்த கார்பனுக்கு நேராக அந்த பிணைப்பை நீங்கள் இணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் கிடைச்சிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட் கொஞ்சம் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா மிக மிக ஈஸியான ஒரு கொஸ்டின். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாப்தலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம், இல்லை தாலிக் அமில நீரிலி ஃபீனாலுடன் எவ்வாறு வினைப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. அடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு வினை. இந்த இணைப்பு வினையில் என்ன பண்ணுறாங்கன்னா காரம் கலந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் ஃபீனால் இணைந்து நமக்கு எதா மாறுது அப்படின்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டை, அதாவது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ அதற்கான ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். அந்த ரியாக்ஷனுங்கிறது இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம், C6H5N2Cl. அதை தான் வந்து இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடியது. இது ஃபீனால், நம்ம அஸ்யூசுவல் சொல்லக்கூடிய ஃபீனால். இப்போ இந்த ஃபீனாலில் இருந்து நம்ம இந்த ஹைட்ரஜனை மட்டும் தனியாக நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப இந்த மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குளோரினும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு எதா வெளியிட போகுது அப்படின்னா HCl வெளியில் போயிடும். வெளியில் போனதுக்கப்புறம் இந்த இதை நேரடியாக நீங்கள் இணைச்சிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வினைப்பான் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு 273 கெல்வின் டு 278 கெல்வின் வெப்பநிலை கொடுத்தோம் அப்படின்னா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடும் ஃபீனாலும் இணைஞ்சு நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா இந்த பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்போ இதை நீங்கள் மெயின் கார்பனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொசிஷன் என்ன பொசிஷன், பேரா பொசிஷனா, அப்போ பேரா பொசிஷன். அப்போ அந்த பேரா பொசிஷனில் OH இருக்கிறதுனால பேரா ஹைட்ராக்சி. அசோ அப்படிங்கிறது வந்து இதுதான் N டபுள் பாண்ட் N, இதுதான் வந்து அசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் அப்படிங்கிறதான் இதனுடைய பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஆரஞ்சு சிவப்பு நிற ஒரு சாயம். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வினை. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.